வாங்க 2026க்குள்ள உங்க ஹலால் நிதி திட்டத்தை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நம்பிக்கைக்கு உண்மையா இருந்து இந்தியால எப்படி செல்வம் சேர்க்கிறது, இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இங்க இருக்கிற பெரிய சவாலே வட்டி சார்ந்த பொருளாதாரத்துல ரிஃபாவை தவிர்க்கிறது தான். சரி, வாங்க முதல்ல உங்க அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் ஒரு ஹலால் அவசர நிதி. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? உங்க 6 மாச அத்தியாவசிய செலவுகளை வட்டி இல்லாம தூய வழியில சேமிக்கிறது தான். இந்த பணத்தை எங்க வைக்கலாம்? வட்டி இல்லாத கரண்ட் அக்கவுண்ட்ஸ்ல வைக்கலாம். இல்லனா டிஜிட்டல் கோல்டு கூட ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, இப்போ உங்க அடித்தளம் சேஃப். அடுத்தது முதலீடு செஞ்சு எப்படி செல்வம் சேர்க்கறதுன்னு பார்ப்போம். ஹலால் பங்கு முதலீடுன்னா அது கடன் கொடுக்கறது இல்ல, ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா சேர்றது, அதாவது முஷாரக்கா. ஆனா நினைச்ச பங்குகளை எல்லாம் வாங்க முடியாது. ஒரு ஸ்டாக் ஹலாலா இருக்கணும்னா 2 முக்கியமான ஃபில்டர்ஸை அது பாஸ் பண்ணணும். அதுல முதல் ஃபில்டர் அந்த கம்பெனியோட பிசினஸ். வட்டி, ஆல்கஹால், சூதாட்டம் மாதிரி ஹராமான வருமானம் இருக்கவே கூடாது. பிசினஸ் மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாது. அடுத்து அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்தையும் செக் பண்ணணும். இந்த ஃபைனான்ஷியல் செக்க சுருக்கமா 33% ரூல்னு சொல்லுவாங்க. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த கம்பெனியோட கடன் 33%க்குள்ள இருக்கணும். வட்டி வருமானம் 5%க்கு மேல போகவே கூடாது. சரி, இதெல்லாம் பார்த்து எப்படி ஈஸியா இன்வெஸ்ட் பண்றது? அதுக்கு தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி இருக்கு. இந்தியால இதுக்குன்னு சில நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. டாடா எத்திக்கல் ஃபண்ட், டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட் மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருமானத்துல ஏதாவது நான் ஹலால் பகுதி இருந்தா அதை பியூரிஃபை பண்ண மறக்காதீங்க. சூப்பர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்க 2026க்கான ஆக்ஷன் பிளானை பார்க்கலாம். ஒவ்வொரு குவார்டருக்கும் ஒரு ஸ்டெப். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் டிமேட் அக்கவுண்ட், அடுத்து எஸ்ஐபி, கடைசியா ரிவ்யூ. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல இருந்து வளர்ச்சிக்கான ஒரு தெளிவான பிளான் வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, இப்போ உங்க கையில ரோட் மேப் இருக்கு. உங்க முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது?